ஹலோ! உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மறுபடியும் என் வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பசங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம்லாம் வந்து ப்ராப்பராக எப்படி அதை வந்து சேமித்து வைக்கணும், அது என்ன முறையில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சாதாரண ஒரு வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது கடைசி வரையிலும் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் அடுத்து அவங்க இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க வந்து பார்க்கும்போது அது பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். பிஎம் டிஎஸ்பிஎம். இது ஒரு சின்ன ஒரு மெத்தடு, ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அதை நீங்கள் எப்படி அதை பிரித்து எப்படி செலவு பண்ணணும், என்ன முறையில் நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 10,000 சம்பாதிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஎம் டிஎஸ்பிஎம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா என்னங்க உங்களுக்கு தெரியுமா? பேசிவ் இன்கம் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து அதில் சின்ன இன்வால்மெண்ட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அது பணம் வந்து ரிட்டர்னில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரெண்ட்டு விடுறாங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு தடவை வீடு கட்டியிருப்பீங்க, அதுக்கப்புறம் மாதம் மாதம் அதுக்கு பணம் வந்துட்டு தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். பட் நீங்கள் அதுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, ரெண்ட்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பேசிவ் இன்கம். ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து பேசிவ் இன்கம். இப்போ ஒரு புக்கு எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு தடவை தான் புக்கு எழுதிருப்பீங்க, அது நல்லா பப்ளிஷ் ஆகி பெரிய லெவலில் போகும்போது திருப்பி அது மாதம் மாதம் உங்களுக்கு பணம் திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் பேசிவ் இன்கம். ஸோ இந்த பேசிவ் இன்கம் வரக்கூடிய விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு 10% நீங்கள் அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்குற ஒரு 10,000 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பிரிச்சுக்குங்க. ஸோ இன்கேஸ் 10,000 போது ஈஸியாக இருக்கும்ன்றதாக சொல்கிறேன். ஸோ 1,000 வந்து 10% வந்து 1,000 வந்து நீங்கள் பேசிவ் இன்கம்காக ஒதுக்கிடணும். ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு சேமிப்பில் இதுக்காக நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், அதுக்காக செலவு பண்ணுறதுக்காக ஒரு 10% நீங்கள் அதில் ஒதுக்கிடணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் இஸ் மஸ்ட் இன்கம் எக்ஸ்பென்ஸ். மஸ்ட் இன்கம்னா என்னங்க, கண்டிப்பாக அது நீங்கள் மாதம் மாதம் கொடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்ட்டு, இஎம்ஐ, பால் காசு, ப்ரொவிஷன். ஸோ இந்த மாதிரி சில விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன விஷயமோ ஒரு 55% வந்து உங்களுக்கு வந்து மஸ்ட் இன்கமில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து டி ஃபார் டிசைர்ட் இன்கம். டிசைர்ட் இன்கம் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்கு இப்போ நீங்கள் கல்யாணம் ஆயிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைங்க இருப்பீங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், சினிமாவுக்கு போகிறது, அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் டிசைர்ட் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? டிசைர்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 10% வந்து நீங்கள் மாதத்துக்கு செலவு பண்ணலாம். இதில் ஒரு 1,000 நீங்கள் அதுக்காக போட்டுடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஎம்டிஎஸ். எஸ் வந்து செல்ஃப் பேம்பரிங் எக்ஸ்பென்ஸ். செல்ஃப் பேம்பரிங் எக்ஸ்பென்ஸ் இன் த சென்ஸ், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் தானே உழைக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு 10%க்காக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஓனர், உங்ககிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறாரு, உண்மையாக வேலை செய்கிறாரு, ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து நீங்கள் எல்லாமே சாப்பாடு மட்டும் போடுறீங்க, அது கூட சில டைம்ஸ் கம்மியாகவே போடுறீங்க, அதை தவிர நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஸோ அவருக்கு வந்து நீங்கள் இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் அவருக்கு கொடுக்க தான் என்ன ஆகும், அவர் வந்து இன்னும் எந்துவாக நிறைய வேலை செய்வார். அந்த அவர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அந்த 10% வந்து நீங்கள் உங்களுக்காக கொடுங்க. ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய எந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? நீங்களே கேளுங்க. ஸோ நீங்கள் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், நிறைய உழைப்பாங்க, உழைச்சி எதுவுமே எனக்காக செஞ்சுக்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னடா வாழ்க்கைன்னு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு 10% உங்களுக்காக வந்து கண்டிப்பாக செலவு பண்ணும்போது இன்னும் நீங்கள் அதிகமாக செலவழிப்பீங்க, இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்தது பிஎம்டிஎஸ் முடிச்சு திருப்பியும் ஒரு பி வருது. பின்றது என்னது? பர்சனல் க்ரோத். பர்சனல் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என் டீமில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. நான் உங்களுக்கு இதை ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு டிரைவிங் மஸ்ட்னு கிடையாது, டிரைவிங் தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்.
ஆனால் அது சில பேருக்கு டிரைவிங்கே ஓட்ட தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன் டிரைவிங் கிளாஸ் கற்றுக்குங்க, வண்டி ஓட்ட போங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய சேல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நம்ம அந்த பர்சனல் க்ரோத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறதே கிடையாது. எதெல்லாம் உங்களுடைய வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பாக உறுதுணையாக இருக்கோ, அதுக்கு நீங்கள் ஒரு 10% அதுக்காக ஒதுக்கலாம். நீங்கள் வந்து இப்போது நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வரணும், 4 இடத்துல நான் கம்யூனிகேஷன் பேசணும், கஸ்டமர்கிட்ட பேசணும், எனக்கு நல்லா ஃப்ளூயன்சி வரணும்னா அதுக்கேற்ற கிளாஸ்க்கு நீங்கள் போகலாம். மென்டலி டிப்ரெஸ்டுனா அதுக்கு ஒரு 10% நீங்கள் அதுக்காக செலவு பண்ணி நீங்கள் போகலாம். சேர்த்து வச்சு அது கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அது செலவுன்னே நினைக்க வேண்டாம். அது நீங்கள் 1% நீங்கள் செலவு பண்ணுறது ரூ. 1 நீங்கள் போட்டிங்கன்னா அது நாளைக்கு 10 டைம்ஸாக உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பர்சனல் க்ரோத் நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு வர கான்ஃபிடென்ட் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும். அடுத்த கடைசி ஒரு 5% வந்து அதுவும் பிஎம், டிஎஸ், பிஎம். எம்ன்றது வந்து மேக் த டிஃப்ரென்ஸ் இன்கம். அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு 5% வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யலாம். உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நீங்கள் ஒரு அனாதை முடிஞ்சால் அதை கொடுங்க. அப்படி கொடுக்க முடியலனாலும் ஃபேமிலியை தவிர்த்து தூரமான உறவுகள் யாராவது தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு 5% நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன்டாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பி 50 ரூபா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாமே மணியை பற்றி அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபீல் லைக் எ ரிச் மேன். அதுக்காக தான் அதை சொல்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்கலாம், சார் என்னுடைய மஸ்ட் இன்கமே வந்து 100% ஆயிடுச்சு, அதில் 55% தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்படி மற்றதுக்கெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுன்றது எனக்கு கேட்குது. பட் இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ 100% நீங்கள் மஸ்ட் இன்கம்லேயே செலவு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எப்படியாச்சும் குறைக்க பாருங்கள். 80 கொண்டு வாங்க, 70 கொண்டு வாங்க, 60 கொண்டு வாங்க, இந்த மாதிரி குறைக்க பாருங்கள். சிமிலர்லி மற்ற இடத்துலலாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து 10% கொடுக்க முடியலன்னா ஒரு 5% கொடுங்க, 4% கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள். இந்த மஸ்ட் இன்கம் வந்து 55-45ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அட்டைன் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் லைஃப் வந்து பண விஷயத்தில் பேலன்ஸ்டாகவே இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மஸ்ட் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 லட்சம்லாம் ஒரு மாதத்துக்கு சம்பாரிச்சிங்கன்னா 55% மஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 5,80,000 ரூபா. அவ்வளோவா நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அந்த டைமில் உங்களுக்கு என்ன மஸ்ட் இன்கமோ அதை போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் பேலன்ஸ்லாம் எடுத்து உங்கள் பேசிவ் இன்கம், உங்களுடைய பர்சனல் க்ரோத் இதுக்கெல்லாம் போட்டு உங்கள் சேவிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் அதை மாற்றி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஒரு லைன் தான். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த பணம் வந்ததுன்னா இப்போ சேலரி வாங்குறாங்க, அதை எப்படி பிளானிங்கே பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து அப்படியே போயிடுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு அப்போ ஆள் இல்லை. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்றதுக்காக நான் சொன்னேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு டவுன் த லைன் ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் நீங்கள் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க எல்லாமே இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் திருப்பியும் இந்த சேனலில் கமெண்ட்ஸும் போடுங்க. எதனால் நான் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. அதை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.